Hey guys, welcome back to our channel Stylish Tamizhachi. நான் இந்த ப்ளூ ஸ்மோக்கி ஐஸ் ஒரு பார்ட்டி லுக் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வெட்டிங் சீசன் வர வருது. ஸோ ரிசப்ஷனுக்கு நைட் டைமுக்கு பார்ட்டிக்கெலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு ஒரு DIY பேபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். DIY பேபி க்ரீம் ஆல்ரெடி சேனலில் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிலனா ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு பேஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மேக்கப் லுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Stylish Tamizhachi and tap the notification bell icon. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிவேதா குங்குமாதி ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட பேஸ்க்காக எடுத்துக்கிறேன். நான் ப்ரைமர் மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ராப் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த குங்குமாதி ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கண்டிப்பாக என் சேனலில் சீக்கிரமாக ரிவ்யூ போட போகிறேன். இது பிக்மெண்டேஷன் அதுக்கெலாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசருக்காக ஃபோர்ஹெட்டில் நெக்கில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் எலிகல் கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். என்னோடய பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகலாம். ஸோ நிறைய பேர் சேனலில் கேட்குறீங்க ஃபவுண்டேஷன் க்ரே ஆகுதுக்கா ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் க்ரே ஆகிடும், கலர் உங்களுக்கு மாறிடும். ஸோ கண்டிப்பாக எப்பவுமே கலர் கரெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால். ஸோ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபிங்கர்ஸாலையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்களெல்லாம். ஸோ நான் வீக்லி ட்வைஸ் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன், பட் என்னால் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட்ரைஸ் எல்லாத்துலேயும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் DIY பேபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஷியர் கவரேஜ் தான் தரும், இது மாதிரி ஒரு ஒகேஷனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, நீங்கள் இது கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறேன் இந்த கவரேஜை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய பேஸ். எனக்கே என் பேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக ஓரளவுக்கு ஒரு நல்ல கவரேஜோட கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக அந்த DIY பேபி க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் நெக்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ப்ளூம் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ப்ளூம் ஸ்பஞ்ச் ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரஷ்ஷை விட ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்கின் மேலே. ப்ரஷ் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், லைக் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நெக்லையும் அப்ளை பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் டார்க் கொக்கோ எடுத்து என்னோடய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ், இது வந்து இந்த பிபி க்ரீம் வந்து அவ்வளோ நிறைய கவரேஜ் கொடுக்கல. ஸோ ஓரளவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக நான் வந்து இந்த கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கன்சிலர், ரொம்ப அஃபோர்டபுளான கன்சிலர். ஸோ நீங்கள் கன்சிலர் ட்ரை பண்ணுறதுனாலும் இந்த பிராண்டில் ட்ரை பண்ணலாம். கவரேஜும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நல்லா வந்து நான் பஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபேஸில் போட்டு ட்ராக் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு எல்லோ பேஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் ஹைலைட்டிங்காக என்னோடய அண்ட்ரைஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து கன்சிலர் அப்ளை பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து PAC HD Liquid Foundation 4.9. அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்லைட் அந்த லூஸ் பவுடரால் என்னோடய ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் டேஸ்லைட் நான் லூஸ் பவுடர் எங்கே கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. ஸோ லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்குகிறேன். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ லோக்கல் ஷாப்பில் வாங்குவேன். லோக்கல் ஷாப்பில் கிடைக்கலன்னா நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்குவேன். ஸோ சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ், ஸோ அங்கே தான் எனக்கு கிடைக்கும். பட் ஆன்லைனில் இது அவைலபிளாக இல்லை. நானும் நீங்கள் கேட்டதுனால செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைனில் இது சுத்தமாக கிடையாது. இப்போ என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஏடிஎஸ் ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஜெல் ஐலைனர் தான் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷும் தருது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை. ஸோ அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ ஒரு எலிகல் ப்ரோ கன்சிலர் ஷேட் ஃபான் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஐலட்ஸ் மேலே வந்து என்னோடய ஐஷேடோக்கு பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கலர் நல்லா பாப் ஆகும். ஸோ பேசிக்காக ஒரு ஐஷேடோ எப்படி பண்ணுறதுன்னு கூட என்னோடய சேனலில் டுட்டோரியல் இருக்கும். ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஐஷேடோ பேசிக்ஸ் தெரியலனா. இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய க்ரீஸ்க்கு மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கலரை வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கலரை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த கலர் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க ஹேஷாக இருக்காது. பிளெண்டிங் ரொம்ப முக்கியம் ஐஷேடோவில். இப்போ இந்த NYB ப்ளூ ஐலைனர் எடுத்து சம்திங் ஏதோ ஒரு நேம் நான் மறந்துட்டேன், அது உடஞ்சி போச்சு. நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுது. ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஏதோ கொஞ்சம் வரைக்கும் பிக்மெண்ட்காக நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், ஹேஷாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸாலே எடுத்து நான் கலரை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுறேன், வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிக்மெண்டேஷனுக்காக. இப்போ இந்த கிரே கலர் ஐஷேடோ எடுத்து
நான் ஜஸ்ட் வந்து எண்டில் வந்து ஹார்ஷ்னஸ் இருக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் ஹாஷாக இருக்குது. எப்போவுமே ஐஷேடோ உங்களுக்கு ஹாஷாக இருக்கக்கூடாது. ஸோ டைம் எடுத்து எப்போவுமே பிளெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை வந்து எப்பவுமே பின்னாடி ஹோல்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான கிளிட்டரி ப்ளூ ஐஷேடோ எடுத்து இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் ஈரமாக்கிக்கிட்டு என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸ்லேருந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நைட் பார்ட்டி லுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டில் ரிசப்ஷன் ஏதாவது போகிறீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட் பற்றி சீக்கிரமாக நம்ம சேனல் ரிவ்யூ வரப்போகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐஷேடோ பேலட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் எடுத்து திருப்பியும் வந்து என்னோடய க்ரீஸ்க்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரான்சிஷன் கிடைக்கும் ஐஸ்க்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இப்போ ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஓவரால் எல்லா ஐஷேடோவையும் ஓவரால் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதே கன்சிலர் எடுத்து ஸோ இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, அது வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ஐஷேடோ பார்க்க நீட்டாக அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ண முடியல. நான் 2-3 நாளாக எக்ஸாம் தொடர்ந்து இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஹாஷாக இருக்க வேணாம். ஸோ அதே ப்ளூ கலர் ஐஷேடோ எடுத்து என்னோடய வாட்டர் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். எப்போயுமே வாட்டர் லைனில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது ஒரு உள்ள ஒன்றுமே கிடையாது. நான் இது ஒரு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணேன், காலி ஆகிடுச்சு இந்த ஐலைனர். ஸோ ரொம்ப சூப்பர். ஒரு ஸ்ட்ரோக் கூட வரல. நான் வாங்கினது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னோடய ஜெல் ஐலைனர் தான் என்னோடய சேவியர். யார் கைவிட்டாலும் அது எனக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம திருப்பி அதுக்கே போயிடலாம். இனிமேல் நம்மளுக்கு ஐலைனர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு தெரியல. நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லிக்விட் ஐலைனர் வாங்கினேன், அதுவும் இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லிட்டரலி எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ திருப்பி இப்போ ஃபேஸஸ் காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ Maybelline லாஷ் சென்சாtional மஸ்காரா எடுத்து என்னோடய லேஷஸ் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எனக்கு ஃபால்ஸஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த ப்ளூ ஸ்மோக்கி ஐஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணலாம், நீங்கள் நிறைய வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அதில் இருக்க அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து ஜஸ்ட் நான் வந்து காண்டம் மாதிரி பண்ணுறேன். காண்டம் பண்ணல, ஜஸ்ட் ப்ரான்சிங் மாதிரி பண்ணுறேன். எனக்கு ஹாஷ் காண்ட்ரிங் எனக்கு அவ்வளோ ஃபேன் கிடையாது நான் ஹாஷ் காண்ட்ரிங்க்கு. ஸோ நான் ஜஸ்ட் வார்ம்த்துக்காக அப்படி பண்ணுறேன். ஸோ நோஸையும் நல்லா காண்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஜா லைன், அப்போ தான் ஜா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அப்புறமா இப்போ இந்த 2 பியூட்டிஃபுல்லான ஷேட் எடுத்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் எனக்கு ஐஷேடோ விட எனக்கு இதில் ப்ளஷ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ என்னோடய சீக்ஸ், என்னோடய நோஸ் டிப்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் ஒரு கிளிட்டரி ஷேட் எடுத்து ஷாம்பினின்னு நினைக்கிறேன், ஒயிட் கிடையாது. ஸோ அதை எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். சீக்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் லைட்டாக நோஸ் ஸ்டிப் ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், க்ளவுன் மாதிரி ஆகிடும். ஸோ என்னோடய கியூபிட் போ, என்னோடய ஆர்ச் ஆஃப் த ஹைப்ரோஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த Amsterdam லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் மவுண்டீஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மாவிஷ் பிங்கிஷ் நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி. ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இது. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த பிபி க்ரீம் கவரேஜ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to our channel. Stay tuned guys. Bye bye.